ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தால் எப்படி செய்யறதுன்றது தான். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிது அளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி பாசிப்பருப்போடு சேர்த்து குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு காஞ்சதும் முதல்ல சோம்பு நறுக்கின பூண்டை போட்டு முதல்ல நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் அதிலேயே விட்டு கொதிக்க விடுங்க. அதுலேயே இந்த பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு மசிச்சு இதுவும் அதிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா கொதித்து வாசனை வரும்பொழுது கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இது சப்பாத்தி, ரோட்டி இது போன்ற ஐட்டங்களுக்கு சிறந்த ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.